உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பரபரப்பான சூழல். எதுக்கு கைது பண்ணணும்? ஒரு போராட்டத்துல நீங்க யார் மேல குற்றம் சாட்டுறீங்களோ அவரு பேசுறது அனைத்தும் பப்ளிக்ல பேசியிருக்காரு. அதுல விசாரணைக்கு என்ன இருக்கு? அவ முதல்ல இவங்க கைது பண்ணிருக்காங்க. சட்டத்தினுடைய இடர்பாடு தெரிஞ்சிட்ட உடனே அந்த நீதிமன்றத்துல வந்துட்டு ஒரு போட்டுட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்க, தடை உறுதித்தா ஏதாவது ஆயிட போகுது அப்படின்றதுக்காக ஒரு அரசு எடுத்த ஒரு நடவடிக்கைக்கு வந்துட்டு ஒரு குறைபாடு ஏற்படும், மக்கள் ஏளனமா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க இவங்க, அவர் ஒண்ணு நாங்க சிறையில் வைக்க போறது இல்லை அப்படின்னீங்க. அப்படியா, சரி இன்னைக்கு கூட விடுவிச்சோன்றாரு. யாரு? நீதிபதி உதயநிதிக்கு தான் இது வந்துட்டு ஒரு பிளஸ்ஸா போயிடுச்சு. ஆக இந்த அரசு வந்துட்டு பல விதங்களில் உதயநிதியை பார்த்து பயப்படுதோ அப்படிதான் சந்தேகிக்க வேண்டியதா இருக்குது. சட்டமன்றத்தில் அவர் ஆற்று பேசக்கூடிய பேச்சு, அவர் கவுண்டர் பண்ணக்கூடிய விதம் எல்லாமே அது வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஈவன் ஒரு ஈகோ பிரச்சனை கூட உண்டாக்கிருக்கலாம். அப்படிதான் இருப்பாங்க எதிர்கட்சி தலைவர்னா. அப்பட்டமா கைது பண்ணணுங்கிறதா நோக்கம், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சிறையில் அடைக்கிறது தான் நோக்கம். இப்ப இதை பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு விஜயை பத்தி யாரு பேசினாலும் சமூக பதட்டத்தை உருவாக்கினா, விஜய பத்தி யாராவது பேசினாங்களா? விஜய பத்தி பேசலாமா? உங்களுடைய மனைவி அவங்கள பத்தி நீங்களே என்ன பேசுனீங்க? அது ஒர்த் இல்ல, அது அவதூறு கிடையாதா? நீங்க வெளியில இருக்கிறவங்கள பத்தி பேசுறீங்களா? திரிஷாவுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு என்ன நியாயம்? நயனார் நாகேந்திரன் அவரு அந்த நடிகையோட பேரை சொல்லியே பேசினாரு. அப்போ எது கைது நடவடிக்கை இல்ல, ஒரு ரியாக்ஷன் இல்ல, அப்ப பெண்மை பாதிக்கப்படல. பாதிக்கப்படாது. ஏன்னா திமுக காரம் பண்ணாதான் அவங்களுக்கு பாதிப்பு. ஸ்டாலினை மட்டுமா பேசுறீங்க? ஸ்டாலின் குடும்பத்தை பத்தி பேசுற நீங்க? விஜய் அவர்களே, இது அவதூறு கிடையாதா? கொத்து போராட்டம் நீங்க சொல்றீங்களா? இது ஜனநாயக பூர்வமான வார்த்தையாது? அவங்கன்னா இப்படிதான், அவங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அவங்க இப்படிதான் பேசுவாங்க, அவங்க ஊழல் செய்வாங்க. தெருவுக்கு தெரு ஊழல் நாறுது உங்களுடைய கட்சி. தாவேகா நிர்வாகி மேலேயே பாலியல் குற்றச்சாட்டு. அமைச்சர் ஜட்டிகிட்டி நல்லா பேசினது ரீசெண்டா பெரிய பிரச்சனையாச்சு. விஜய் கூட டேஸ் நல்லா பேசினாரு. அதெல்லாம் அத்துமீறல் இல்லையா? வருது, ஆனா அவர் அடங்கிட்டாரு. அதனால அவர் மேல கேஸ் போட முடியாது. டேஷ் அப்படின்றது வந்துட்டு ஒரு அவதூறு அப்படின்னு எங்காவது சொல்லிட்டுதான் இல்லை. திமுக எப்படி எதிர்கொள்வாங்க சார்? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பரபரப்பான சூழல். 9 வழக்குகள் சார், 9 பிரிவுகள்ல வழக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, 9 பிரிவு 15 பிரிவு அதை பற்றி ஒன்றும் இல்லை. கைதுக்கான அவசியம் எங்கே இருக்குது? நீங்கள் அவரை ரிமாண்டில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அரசு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னால் சொல்லும்போது அவரை வந்துட்டு நாங்கள் சிறையில் வைக்க மாட்டோம், விசாரணைக்கு தான் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எதுக்கு கைது பண்ணணும்? அவர் வந்தவங்க விசாரணை நடத்துறதுக்கு என்ன இருக்குது? அவர் பேசுறது பப்ளிக்கில். ஒரு போராட்டத்தில் நீங்கள் யார் மேலே குற்றம் சாட்டுறீங்களோ அவர் பேசுனது அனைத்தும் பப்ளிக்கில் பேசியிருக்காரு. அதை விசாரணைக்கு கேஸ் போட்டிருக்கீங்க. அதில் விசாரணைக்கு என்ன இருக்குது? வேர்டு பை வேர்டு உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கே இருக்குது இல்லையா? லைவ் டெலிகாஸ்ட்டில் இருக்குது இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு விசாரணை? அப்புறம் எதுக்கு சிறைச்சாலை? அல்ல, அது எதுக்கு கைது? விசாரிக்கலாம், அவதூறு வழக்கு பண்ணலாம். அவதூறு வழக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் பண்ணி தாராளமாக சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்கள். அவர் தரப்பில் அவர் ஆஜராகட்டும், அவர் பதில் சொல்கிறாரு, அவருடைய வழக்கறிஞர் பதில் சொல்கிறாரு, ஆர்குமெண்ட்ஸ், அது வேற கதை. எதுக்கு கைது பண்ணணும்? அவள் முதல்ல இவங்க கைது பண்ணியிருக்கிறாங்க. சட்டத்தினுடைய இடர்பாடு தெரிஞ்சிட்ட உடனே அந்த நீதிமன்றத்தில் வந்துட்டு ஒரு போட்டுட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்க, தடை உறுதித்தா ஏதாவது ஆயிட போகுது அப்படின்றதுக்காக ஒரு அரசு எடுத்த ஒரு நடவடிக்கைக்கு வந்துட்டு ஒரு குறைபாடு ஏற்படும், மக்கள் ஏளனமா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க இவங்க, அவர் நாங்கள் விடுதலை அவர் ஒன்று நாங்கள் சிறையில் வைக்க போறதில்லை அப்படின்னீங்க. அப்படியா, சரி இன்னைக்கு கூட விடுவிச்சோன்றாரு. அவரு யாரு? நீதிபதி. அவர் இளந்தரையன் தானே? அவர் இளந்தரையன் தான். விடுவிச்சார், அவ்வளோதான். இது வந்துட்டு நான் கேட்குறேன், ஒரு எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு பட்ஜெட் செஷன், அங்கே அவர் பேசுனது உள்ளபடி அவர் மறுக்கிறாரு. நீங்கள் அவர் பெண்களை அவமதிச்சாரு அப்படி சொல்கிறீங்க. இது விசாரணைக்கு நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்ட உடனே அதுக்கப்புறம் அது ஒன்றும் ஒரு சர்ச்சையாக்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லையே. இவ்வளோ 100 போலீஸ்களை குவித்து அப்படி அங்கே பேரிகேடெல்லாம் போட்டு எதுக்கு இந்த ட்ராமாலாம்? ஆக இந்த அரசு வந்துட்டு பல விதங்களில் உதயநிதியை பார்த்து பயப்படுதோ அப்படிதான் சந்தேகிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் சட்டமன்றத்தில் அவர் ஆற்று பேசக்கூடிய பேச்சு, அவர் கவுண்டர் பண்ணக்கூடிய விதம் எல்லாமே அது வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஈவன் ஒரு ஈகோ பிரச்சனை கூட உண்டாக்கிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், அப்படிதான் இருப்பாங்க எதிர்கட்சி தலைவர்னா. நீங்க வேணா பேசுங்க, அவர் எல்லாத்தையும் தான் எதிர்கொள்ள தயாராக தானே இருக்கிறார். அவரும் எதிர்கொண்டு தானே ஆகணும். எதுக்கு இந்த கைது? அப்போ நீங்க முடக்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு வேளை அவங்க வந்துட்டு இந்த
தடை விதிக்கணும்னு சொல்லி கேட்டு அந்த ஒரு வழக்கை தொடரலை அப்படின்னம்னா, மனு செய்யலை அப்படின்னம்னா உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சிறைப்படுத்திருக்கலாமே. அப்போ நோக்கம் உங்களுக்கு சிறைப்படுத்துறது தான். புரியுதா? அப்போது இதை வந்து நீதிமன்றத்துக்கு போனோடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்ட்டி அடிச்சிடுறீங்க. தெரியும் இந்த மாதிரி அவதூறு வழக்குகள் எல்லாம் யாரையும் உள்ளே வைக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு இருட்டறையிலையோ ரகசியமாவோ இப்படியோ அப்படி நடந்தது இல்லை, டைரெக்டாக பேசுகிறாரு. அப்புறம் என்ன இருந்தது இல்லை? அதனால தான் இந்த வழக்கில் இந்த கைதில் வந்துட்டு பரபரப்பு எல்லாமே ஏற்படுத்திட்டு கடைசியில் அரசு பின்வாங்கி இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விதத்தில் மறுபடியும் உதயநிதிக்கு தான் இது வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. அப்பட்டமா கைது பண்ணணுங்கிறதா நோக்கம், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். சிறையில் அடைக்கிறது தான் நோக்கம். இதுல அந்த 9 பிரிவுகள் இதுதான் கேள்வியா எழுதுது சார். இப்போ காவிரி இஷ்யூ, அங்க போராட்டம் நடக்குது, மேடையில பேசுறாரு, கீழே தொண்டர்கள் கத்துறாங்க, அந்த விஷயத்த சொல்லிட்டு அவர் காவிரி பிரச்சனையை பேசின அப்படிங்கிறாரு. இதுல உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னாலும் 9 பிரிவுகள் இதுக்கு தேவைப்படுதா? இல்லைங்க, அவர் உள்ளாந்து பேசுறது வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு குற்றச்செயல் வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு அவதூறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழே இருந்து அவங்க திருசாவனுடைய பேர் சொல்றதுக்கு நான் வந்துட்டு இப்படிதான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உள்ளார்த்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை லெட் த கோர்ட் இன்டர்பிரட். ஸோ போலீஸ்காரங்க வழக்கு போடுறதை பற்றி இல்லை, அவங்க எத்தனை செக்ஷன் வேணாலும் அதெல்லாம் சொன்ன ஆரம்பத்திலேயே 9 இல்லை 15 செக்ஷன் கூட போடுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் நிற்கணும் இல்லை கோர்ட் ஆஃப் லாவில், அதான் முக்கியம். அவதூறு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கு ஏன் 9 செக்ஷன் அப்படின்றதெல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கும். அதை பற்றி ஒன்றும் உதயநிதியோ மற்றவர்களோ எதையும் சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு விஜயை பற்றி யார் பேசினாலும் சமூக பதட்டத்தை உருவாக்கினா, விஜயை பற்றி யாராவது பேசினாங்களேன்றீங்க. விஜயை பற்றி பேசலாமா? அப்படி யாராவது விஜய் பேசியிருக்கிறாரா? அவர் எப்படி பேசுறாரு? போன முதலமைச்சர் எப்படி பேசினார்? மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரியவில்லையா அப்படின்னு எவ்வளோ மரியாதையாக பேசினார். அவர் இன்னும் ஸ்டாலின் வந்துட்டு மாமா மச்சான் அப்படின்னா பேசினார். அப்படியாப்பட்ட புனிதரை நீங்கள் எதிர்த்து பேசிடலாமா? தமாஷா இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு. நீங்கள் உங்களுடைய மனைவி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களில் நாங்கள்லாம் யாருமே பேசலை, ஆனால் அவங்கள பற்றி உங்களுடைய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே இந்த ரூட் மாஃபியா இவங்களுடைய இதில் எப்படியெல்லாம் உங்களுடைய கட்டின மனைவியை விமர்சித்தாங்க. உங்களுடைய கட்சி சார்ந்தவங்களை தவிர வேற யாராவது அப்படி பேசுனாங்களா? இதுலேருந்து நீங்கள் கட்சி நடத்தக்கூடிய அருகதை யோகியதை தெரியுதில்ல? ஒருத்தர் இப்போ நான் பேசியிருக்கிறேன்னா எத்தனை இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க? ஏன்? அது விஜயனுடைய குடும்ப விடயம், அவ்வளோதான். அது நீதிமன்றத்தை அவங்க போனாங்க, போயிட்டோம். நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொன்னேன், அந்த அவருடைய மனைவிக்கு ஒரு நீதி தான் அவங்க தேடினாங்களே ஒழிய விஜயை பழிவாங்கக்கூடிய எண்ணம் இல்லை. இருந்ததுன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கதை வேற அப்படின்னு சட்டத்தை வச்சு தான் நான் சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு நடப்பிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்க ஒன்றா இருக்கணும், நல்லா இருக்கணும், இப்படி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு தனித்த உறவு அது, அதிலெல்லாம் உள்ளெல்லாம் வர முடியாது, பேசக்கூடாது, யாரும் பேசலை. ஆனால் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பேசுகிறாங்க? நீங்கள் வெளியில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறீங்களே, திரிஷாவுக்கு ஒரு நியாயம், அவருடைய மனைவியோட பேர் என்ன, வாட்டவர், அவங்களுக்கு என்ன நியாயம்? அவங்களுக்கு அந்த தனித்தன்மை இல்லையா? அவங்களுக்கு அந்த கௌரவம் இல்லையா? அந்த கௌரவத்தை உங்க கட்சி கொடுத்துச்சா? நீங்களே என்ன பேசுனீங்க? அது ஒர்த் இல்லை. யார் சொன்னீங்க? அது ஒர்த் இல்லை. அது அவதூறு கிடையாதா? விஜய் அவர்களே, இது அவதூறு கிடையாதா கேட்குறேன். எனக்கு எப்பொழுதுமே சகோதர பாவம் தான் உண்டு, எப்போதுமே. புரியுதுங்களா? உங்களையும் நான் இப்போவும் இவ்வளவு தூரம் விமர்சிக்கும் போதும் கூட எனக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் என்கிட்ட இருக்கு. ஏன்னா நாங்களாம் தமிழர் மரபு, தமிழர் பண்பாடு, தமிழர்கள், நாங்கள் அப்படிதான் பார்ப்போம். ஆனா நீங்க கண்டிச்சிருக்கீங்களா கேட்குறேன். ஒரே ஒரு கண்டன குரல், ஒரே ஒரு நடவடிக்கை உங்க கட்சிக்குள்ள எடுத்திருக்கீங்களா? சொல்லுங்க. ஸ்டாலினை மட்டுமா பேசுறீங்க? ஸ்டாலின் குடும்பத்தை பத்தி பேசல நீங்க? திரு ஸ்டாலின் கண்டுக்கிட்டாரா? அவர் ஏன் கண்டுக்கல தெரியுங்களா? முடியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க இவிஎம்ல ஜெயிச்சுட்டு இருக்கலாம், நீங்க நினைக்கிற மாதிரி கொத்து போராட்டா அதெல்லாம் கிடையாது. பாக்குறீங்கல்ல, இப்ப சிந்தாதிரிப்பேட்டையில பாதுகாக்கப்போடு வைக்கப்பட்டிருந்த, செக்யூரிட்டியோட வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டகத்திலிருந்து எடுத்து வச்ச மிஷின்ல என்ன யோக்கியதை அப்படின்றது பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதான் உங்களுடைய தேர்தல் வெற்றி. உங்க ஆளு கூட ஒருத்தர் சொன்னாரு, கொத்து போராட்டா போட்டாங்க 5 நிமிஷம் பேசுறதுக்கு அப்படின்ட்டு. அது கொத்து போராட்டாவா? அது என்ன போராட்டம் அப்படின்றத உண்மையை சொல்லும். புரியுதுங்களா? அதனால சொல்ல வர கொத்து போராட்டம் நீங்க சொல்றீங்களா, இது ஜனநாயக பூர்வமான வார்த்தை. அது மிதமிஞ்சி அகங்காரம் இல்லையா? அது
நயனார் நாகேந்திரன் அவரு அந்த நடிகையோட பேரை சொல்லியே பேசினாரு. அப்போ எது கைது நடவடிக்கை இல்ல, ஒரு ரியாக்ஷன் இல்ல, அப்ப பெண்மை பாதிக்கப்படல. பாதிக்கப்படாது. ஏன்னா திமுக காரம் பண்ணாதான் அவங்களுக்கு பாதிப்பு. இவங்க என்ன பண்றாரு விஜயும் விஜய் கூட சேர்ந்தவங்களும் என்ன அப்படின்னா, இப்ப இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி விஜய் தான் இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா விஜய் கூட இருக்கிற பொண்ணாக்கங்களை பத்தி தான் நான் தெரியும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவை இவர் திட்டமிட்டு டெமனைஸ் பண்றாரு. அவங்கன்னா இப்படிதான், அவங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அவங்க இப்படிதான் பேசுவாங்க, அவங்க ஊழல் செய்வாங்க. தெருவுக்கு தெரு ஊழல் நாறுது உங்களுடைய கட்சி. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு 6 மாசம் ஆகல, என்னெல்லாம் பண்றீங்க? 100 கோடி நிலத்தை 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பதில் சொல்ல முடியுதா உங்களால? என்கம்ப்ரஸ் பண்ணிருக்கக்கூடிய சொத்தை வந்துட்டு பதிவு செய்வான ஒரு ரெஜிஸ்ட்ராரு. இதுவே நடக்குதுன்னா வேற எதுதான் நடக்காது. அப்படியாப்பட்ட இது அது மட்டுமா? காவல்துறை மரணங்கள், விசாரணை மரணங்கள், என்னவெல்லாம் நடக்குது புரியுதுங்களா? ஏன் இந்த இடத்துல ஸ்டாலின் இருக்கும்போது ஏன் இதெல்லாம் நடக்கல? ஸ்டாலின் இருக்கும்போது அவர்கிட்ட நாட்டு நிலைமையை வந்துட்டு ஒரு அமைதியோட கட்டுப்பாட்டு இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. அதனால அவருக்கு கீழே இயங்கின அனைத்து சிஸ்டமும் அதை செயல்படுத்துச்சு. உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அதனால தான் நீங்க ஒரு பக்கம், உங்களுடைய கட்சிக்காரங்க இன்னொரு பக்கம், எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சாளரை நியமிச்சவங்கள ஒரு நாள் பேசுறது பாருங்க. ஏன் நீங்க வழக்கே போடல? அந்த 5 வருஷத்துல புத்திசாலியா இருக்கிறவன், புத்தி இருக்கிறவன் பேசுவான். அந்த மாதிரி தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஜூன் 12க்கு முன்னாடி திறந்து விடுறாங்க, அப்புறம் அவங்க வழக்கு போட போறாங்க. இதுதானே உதயநிதி அங்க பேசினாரு. உதயநிதி எதிர்கட்சி தலைவர், அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு விவசாயிகள். அவர் முதல்ல எடுத்து வச்சது என்ன? கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. அதான் ஃபர்ஸ்ட். ரைட்டா? அது பேசக்கூடாது. அப்போ அதுதான் உங்களுக்கு கடுப்பு. என்னடா அது, நம்ம இவங்களை வில்லன் ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, மறுபடியும் அவங்க ஹீரோ ஆகிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க ஹீரோலாம் ஆகலை, நீங்க ஆக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சினிமால திட்டமிட்டபடி இவருனா வில்லன், அவர் வில்லன், அவர் 5 நடிகனை வில்லனை காட்டிட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஹீரோவா நீங்க காட்டிக்கிட்டலாம் படம் எடுத்து நீங்க விட்டீங்க. இன்னைக்கு நீங்க ஹீரோவா நடிச்ச படம் என்ன கதை அப்படின்றதெல்லாம் தெரியுதுல்ல, வசூல்லாம் பார்க்குறோம்ல. இவட தான் விஜய். நீங்க யூ கேனாட் கட் பீப்புள் டு சைஸ். அது காலத்தினுடைய கட்டாயம். ஸ்டாலினுடைய சாதனை அவரை நிமிர்ந்து நிற்க செய்கிறது. அது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஸ்டாலினையும் திமுகவையும் ஒரு வில்லனாகவும் ஒரு எதிரியாகவும் தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. நீங்க சொல்ற மாதிரி இப்ப கனிமொழி கூட சொல்றாங்க, அப்படி தவறா பேசியிருந்தா வழக்கு பதிவு செய்யுங்க, நீதிமன்றம் பார்க்கணும். எதுக்கு எடுத்தாலும் கைது, அரசு பத்தி விமர்சிச்சாலே கைது, அப்படி ஒரு நடவடிக்கை போகுது. நீங்க அரசுன்றீங்களா? அது எங்க இருக்குது? நம்ம கூகுள்ல தேடி பார்க்கட்டுமா? அரசு, தமிழ்நாடு அரசு, அது எங்க இருக்குது தேடி பார்க்கட்டுமா? எங்க இருக்குது அரசு? 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருந்த தமிழ்நாட்டில் கரண்ட் பில் ஏகுறது, கரண்ட் கட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தோன்னா பாலியல் வன்கொடுமைகள், சிறுமிகள் வன்கொடுமை, இந்த பக்கம் பார்த்தோன்னா காவல் நிலைய மரணங்கள், கொலை கொள்ளை டப்பார் டிபில் டாம் டும் நடக்குது. எங்க இருக்குது? அரசை எங்க தட சொல்றீங்க? நீங்க அரசு எங்க தர்றது சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு அரசு அரசு அரசுன்றீங்களே. அது ஸ்டாலின் இருக்கும்போது இருந்ததுங்க. இப்போ அது பூத கண்ணாடி ஸ்டாலினும் கிடையாது. இந்த விஜய் வராரு, அது செக்ரட்டரி, அதான் அரசு அப்படின்னு சொல்லிக்கங்க. அரசு அப்படின்றது உணரப்படக்கூடிய ஒரு விடயம். A system must have to be realized. People must feel there is a system. இப்போ எங்க அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அரிசி விலை தாறுமாறா ஏறுது. யாருக்கிட்டையும் சொல்லாத ரகசியமா லெட்டர் எழுதுறீங்க கர்நாடக முதலமைச்சருக்கு. அந்த இஷ்யூ புரிஞ்சுக்க தெரியுமா உங்களுக்கு? கர்நாடகத்தில் எல்லாரும் ஒன்றா நிற்கிறாங்க, தமிழ்நாட்டில் யாரும் ஒன்றா இல்லை. உங்களுக்காக தான் நாங்களும் பேசுகிறோம். உங்களை அரசியலில் எதிர்க்கக்கூடிய என்னை போன்றவர்கள்லாம் கூட காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்காக நின்று பேசுகிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரகசியமாக லெட்டர் விட்டீங்க இல்லையா? எதுக்கு? ஏதாவது ஒன்று அப்படியே ஒரு எம்ஜிஆர் பாணி ஒரு 5 டிஎம்சி தண்ணி கொண்டு வெற்றி பெற்றார் உங்களுடைய அப்படியே அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுட்டு உடனே கொண்டாட வேண்டியது இதானே? நீங்கள் ட்ரூலி யூ கான்ட் அச்சீவ் எனிதிங் without realizing the basic facts about an issue. ஒரு பிரச்சனையின் ஆடு அகலங்கள் தெரியாமல் உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. ஆனா நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. விஜய் இந்த தமிழ்நாட்டை ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாத்துறாரு அப்படின்னு ஒரு பாருங்க. அது ஒரு ஸ்டேட்டாவே இல்லை, அப்புறம் எங்க ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாத்துறது? போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? அவர் போங்க கைது பண்ணி தூக்கிட்டு, எனக்கு தெரியாது, கைது பண்ணி தூக்கிட்டு வாங்க அப்படின்னோம்னா அவங்க போய் நிற்கிறாங்க. நாங்கள் கைது பண்ணிட்டு தாங்க போவோம்.
நாங்கள் கைது பண்ணிட்டு தான் போங்க அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. நானும் வர வாங்க இதெல்லாம் ஒரு தமாஷா அப்படின்ட்டு அவரும் உள்ள வந்துட்டார், வெளில வந்துட்டார், அவ்வளோதான். இல்லை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார். இப்போ தாவேக்கா நிர்வாகி மேலேயே பாலியல் குற்றச்சாட்டு, அமைச்சர் ஜட்டிகிட்டி நல்லா பேசினது ரீசெண்டாக பெரிய பிரச்சனையாச்சு. விஜய் கூட டேஸ் ஈஸ் நல்லா பேசினாரு. அதெல்லாம் அத்துமீறல் இல்லையா? அதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லையா? அதெல்லாம் எந்த பிரச்சனைக்கு உரிய வருது? ஆனால் அவர் அடக்கிட்டாரு, அதனால் அவர் மேலாம் கேஸ் போட முடியாது. வாயில் வருது அதனால் அடக்கிட்டாரு. எங்கே இருக்குது செக்ஷன் இல்லை. விஜய் எவ்வளோ புத்திசாலி பாருங்க. டேஷ் அப்படின்னாரு. டேஷ் அப்படின்றது வந்துட்டு ஒரு அவதூறு அப்படின்னு எங்காவது சொல்லியிருக்குதான் இல்லை. சட்டத்தை ரொம்ப உணர்ந்துருக்கிற ஒரு போல விஜய். ஒரு காட்டு தர்பார் போலீஸ் பண்றாங்க சார். போலீஸ் எங்க பண்ண போகுது? போலீஸை நீங்க உத்தரவு போடுறீங்க, அவங்க பண்றாங்க. ஸ்டாலின் இந்த மாதிரி பண்ணாரு அவங்களுக்கு. நீங்க அங்க போயிட்டு 41 பேர் சாவுக்கு காரணமாயிட்டாதான கல்பபிள் ஹோமிசைடு. இங்க வந்துட்ட உடனே அந்த நடுராத்திரியில ஸ்டாலின் அரசு என்ன செஞ்சது? உங்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டுச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாலின் என்னுடைய உயரத்துக்கு விஜய் அவர்கள் 100 ஏணி வச்சாலும் எட்டி போக முடியாது. அவர் ஏன் உயர்ந்து நிற்கிறாருன்னா அதனால தான். திமுக எப்படி எதிர்கொள்ளணும் சார்? ஒன்றும் எதிர்கொள்ள வேண்டியதெல்லாம் முடிச்சு அந்த கோர்ட்டு தான் முடிச்சிருச்சேன். இளந்தரையை தான் முடிச்சு வச்சுட்டாரு எல்லா கதையும். நீங்களே ஒரு கோர்ட்டை சொல்லிட்டீங்க, இல்லை உள்ளே வைக்க போகிறதில்ல அப்படின்ட்டு நீங்களே சொல்லிட்டீங்களா? அப்புறம் என்ன இருந்தீங்க திமுக இதுக்கு மேலே போராடுறதுக்கு? எதையுமே வேணாங்க. திமுக உட்காந்து வேடிக்கை பார்த்தாலே போகுது. இது ஆட்டோமேட்டிக்காக ஓடுறது. இது எப்படி அப்படின்னோம்னா, நிற்குமா நிற்காதோ, இந்த அரசு தேருமோ தேராதோ, நீடிக்குமா நீடிக்காதோ, தோதோன்னு போயிட்டு இருக்குது. இந்த அரசு விட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சும்மா யாரோ ஒருத்தர் வந்துட்டு இது பண்ண அப்படின்றதுக்காக 15 எம்எல்ஏக்கள்ன்றது மாதிரி எவ்வளோ தூரம் உங்களுக்கு தூக்கத்தை இழந்துட்டு நிற்கிறீங்க? இந்த கட்சியினர்களோட நம்பிக்கை இருக்குதா? யாரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னா அவனே வேற்று கட்சிக்காரன். நீங்கள் கொடுத்தது வேற ஒருத்தருக்கு பிஃபார்ம், உங்களுடைய மாவட்ட செயலர் அது வித்துட்டான். அதை வச்சுட்டு தாவேக அதில் நின்று எம்எல்ஏ ஆகிட்டான். உள்ளபடியே நீங்கள் யார் கொடுத்தீங்களோ அவன் சுயேட்சை நின்று தோற்று போயிட்டான். இது ஒரு கட்சி. இது என்ன சொல்கிறது? இதை என்னன்னு சொல்கிறது? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.